கண்ணு, நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். குட் மார்னிங். எல்லாம் நல்லா இருக்கீங்களா தங்கம்? இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். மேட்ரிக்ஸு. இந்த மேட்ரிக்ஸில் எக்ஸாம்பிள் 1.1 உங்களுக்கு நல்லாவே தெரியும். மேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஈஸி. பாருங்கள், மொதல் எக்ஸாம்பிள் 1.1 கிவன் நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? a ஈக்குவல் டு, பாருங்கள், a என்ன கொடுத்துருக்காங்க? 8 மைனஸ் 6 2 மைனஸ் 6 7 மைனஸ் 4 2 மைனஸ் 4 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளை வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. என்ன வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க? a இன்ட்டு adjoint a equal to adjoint a into a equal to modulus of a into I3. I3னா யூனிட் மேட்ரிக்ஸ், மாடுலஸ்னா வேல்யூ. இப்போ நாம் இதில் என்ன கண்டுபிடிக்கணும்? adjoint a கண்டுபிடிக்கணும். adjoint aவையும் ஏவையும் மல்டிபிள் பண்ணணும். அடுத்தது ரெண்டாவது ஸ்டெப்பு adjoint ஏவையும் ஏவையும், இங்கே a இன்ட்டு adjoint a, இங்கே adjoint a இன்ட்டு a மல்டிபிள் பண்ணும்போது மாடுலஸ் ஆஃப் a இன்ட்டு I3. இது ரொம்ப முக்கியமான சம்மு. நமக்கு 3 மார்க்கு அல்லது 5 மார்க்கில் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, மாடுலஸ் ஆஃப் a கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் இந்த மாடுலஸ் ஆஃப் a உங்களுக்கு தெரியும். இது நமக்கு ப்ளஸ்ஸு, இதனுடைய பொசிஷன், இதனுடைய இடத்துடைய சிம்பிள் ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ்ஸு. அப்போ ப்ளஸ்ஸு 8 ப்ராக்கெட் போட்டுக்கிறோம். இது வழியாக போகிற ரோ காலத்தை விட்டுறணும். உங்களுக்கு அது நல்லாவே தெரியும், படிச்சிருப்பீங்க 11ல். இந்த ரோ இந்த காலத்தை ஒமிட் பண்ணிவிட்டு வர்ற மைனர் மேட்ரிக்ஸ். அப்போ மைனர் மேட்ரிக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். இங்கே பாருக்கன்னு இந்த ரோ இந்த காலத்தை விட்டுறோம். அப்போ இந்த வேல்யூ கண்டுபிடிக்கும் போது 7 3s are 21. இதை அப்படியே மல்டிபிள் பண்ணணும். என்ன சிம்பிள் வருதோ அப்படி. இது மல்டிபிள் பண்ணி சிம்பிளை சேஞ்ச் பண்ணணும். இங்கே பாருங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு. அப்போ குறியை மாற்றினா மைனஸ் 6 4 4s are 16. இது புரியுதா தங்கம்? இதனுடைய பிளேஸ் வேல்யூ, பிளேஸ் சிம்பிள் ப்ளஸ்ஸு. இது 8 இன்ட்டு இந்த மைனர் மேட்ரிக்ஸு. இதை அப்படியே மல்டிபிள் பண்ணால் 21. இது குறியை சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு, குறியை சேஞ்ச் பண்ணும்போது மைனஸு 4 4s are 16. அடுத்தது இந்த இடத்தோடைய இது இங்கே ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இங்கே ப்ளஸ்ஸு. அப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ். அப்போ மைனஸும் மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆயிடுது. அப்போ 6. அப்போ இது வழியாக போகிற இந்த ரோ இந்த காலத்தை விட்டுறணும். சரியா தங்கம்? இப்போ இங்கே மல்டிபிள் பண்ணும்போது பாருங்கள், இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ மைனஸ் 6 3s are 18. அடுத்தது இங்கே மல்டிபிள் பண்ணும்போது இது அப்படியே மல்டிபிள் பண்ணணும். என்ன சிம்பிளை மாற்றக்கூடாதுக்குன்னு என்ன சிம்பிள் வருதோ அந்த சிம்பிளை போட்டு மல்டிபிள் பண்ணிக்கணும். இங்கே மல்டிபிள் பண்ணும்போது பாருங்கள், இங்கே ஒரு மைனஸ் வருதா, குறியை மாற்றும் போது ப்ளஸ்ஸு 4 2s are 8. ஓகேவா? அடுத்து இதனுடைய பிளேஸ் இது ப்ளஸ்ஸு 2 இன்ட்டு இந்த ரோ இந்த காலத்தை விட்டுறணும். அப்போ வர மைனர் மேட்ரிக்ஸ் இதா. இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு 6 4s are 24. அடுத்தது இங்கே பாருங்கள், இது குறியை மாற்றணும்னு சொன்னேன். அப்போ குறியை மாற்றினா மைனஸ்ஸு 7 2s are 14. இவ்வளோ தான். அப்போ நமக்கு என்ன? 8 இன்ட்டு இது சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்கள், பெரிய நம்பருடைய குறி ப்ளஸ்ஸு 21ல் 16 போச்சுன்னா 5 ப்ளஸ் 6 இன்ட்டு இங்கே பெரிய நம்பருடைய சிம்பிள் மைனஸு 18ல் 8 சப்ராக்ட் பண்ணிட்டா 10. அடுத்து ப்ளஸ்ஸு 2 இன்ட்டு பெரிய நம்பருடைய சிம்பிள் ப்ளஸ்ஸு, சிம்பிள் வெவ்வேறையாக இருக்கிறதுனால நம்ம
சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 24ல் 14 போயிடுச்சுன்னா 10. அப்போ இப்போ மல்டிபிள் பண்ணால் +40, இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 60, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ஸு 20. அப்போ நமக்கு என்ன வருது? ஸோ பாருங்கள், ப்ளஸில் 60 மைனஸில் 60, அப்போ 0. மாலஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0. ஓகேவா? அடுத்தது நாம் பார்க்க போகிறது அட்ஜாயிண்ட் ஏ. இப்போ அட்ஜாயிண்ட் ஏ அப்படிங்கும்போது என்ன அப்படின்னாக்கன்னு வேறு நல்லா பெருசாக மேட்ரிக்ஸ் இது போட்டுக்கணும். இது பாருங்கள், இதே மாதிரி தான் ப்ளஸ்ஸு, அதுக்கு அடுத்தது கொஞ்சம் இடம் விட்டு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இப்போ அதாவது இதெல்லாம் அந்த பிளேஸ், அது இருக்கிற பிளேஸோடைய சிம்பிள். இந்த இடம் என்ன? ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். அப்போ மொதல் காலம்னா 2 மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அதுதான் இது. இது மொதல் ரோ செகண்டு. அப்போ மொதல் ரோ செகண்ட் அப்படிங்கும்போது 3 மைனஸ், அதனால் மைனஸ். இது மொதல் ரோ தேர்டு, அப்போ 4 மைனஸ்க்கு ப்ளஸ்ஸு, இந்த மாதிரின்னு வச்சிங்களேன். இப்போ இதில் வழியாக போகிற இந்த ரோ காலத்தை விட்டுட்டு நாம் போடுற என்ன மேட்ரிக்ஸு? மைனர் மேட்ரிக்ஸ். மைனர் மேட்ரிக்ஸ் என்னென்னா 7 -4 -4 3. நீங்கள் உங்களுக்கு இது இருந்தால் இப்படியே கூட போட்டுக்கலாம். அதே மாதிரி அடுத்தது இது வழியாக போகிற ரோ, இந்த ரோ காலத்தை விட்டோம்னா வர மைனர் மேட்ரிக்ஸு -6 -4 2 3. அதே மாதிரி இந்த ரோ இந்த காலத்தை மறைச்சா மைனர் மேட்ரிக்ஸ் -6 7 2 -4 -6 7 2 -4. அதே மாதிரி இந்த ரோ இந்த காலம் செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலத்தை மறைச்சா நமக்கு வர மைனர் மேட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா கண்ணு -6 2 -4 3 -6 2 -4 3. அடுத்தது செகண்ட் ரோ செகண்ட் காலம் 8 2 2 3 8 2 2 3. அடுத்து செகண்ட் ரோ தேர்டு காலம் போது 8 -6 8 -6 2 -4. அதே மாதிரி தேர்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம்னா கண்ணு இந்த தேர்ட் ரோ இந்த ஃபஸ்ட்டு காலம் இதை மறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா வர -6 2 7 -6 2 7 -4. அதே தேர்ட் ரோ செகண்ட் காலம் 8 2 -6. அப்போ நமக்கு 8 2 இங்கே வர்றது -6 -4. அடுத்தது தேர்டு ரோ தேர்டு காலம் அப்படிங்கும்போது 8 -6 -6 7. இதை என்ன பண்ணணும்? டிரான்ஸ்போஸ் பண்ணணும். இப்போ நம்ம இதை போட்டோமா, இதுக்கு இப்போ வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ வேல்யூ எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நல்லா பாருங்கள், இது அட்ஜாயிண்ட் ஏ, இது அட்ஜாயிண்ட் ஏ. அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு, இப்போ இதில் பாருங்கள், இந்த வேல்யூ கண்டுபிடிக்கும்போது 7 3s are 21, குறிய மாற்றினா பெருக்குனா ப்ளஸ்ஸு, குறிய மாற்றினா -16. அப்போ 21 - 16. ஓகேவா? அடுத்தது இங்கே 21 - 16. இதுக்கு பாருங்கள், இங்கே குறி என்ன இருக்குது? மைனஸ் போட்டுட்டு ப்ராக்கெட்டை போட்டோமா. இதில் பார்த்திங்கன்னா இங்கே பெருக்கும்போது -18 இங்கே குறிய மாற்றினா +8 -18 +8. அடுத்தது ப்ளஸ்ஸு, இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸா +24
குறியை மாற்றும் போது இப்படி பெருக்கும்போது +24. இங்கே குறியை மாற்றுனீங்கன்னா -14. ஓகேவா? அடுத்தது இங்கே மைனஸ், இந்த இடத்துல -18. அது குறியை மாற்றும் போது +8. அடுத்தது பாருங்கள், இந்த இடத்துல இங்கே ப்ளஸ்ஸா, இங்கே மல்டிபிள் பண்ணும்போது 8 3s are 24 -4. 24 -4. அடுத்தது மைனஸ், இங்கே பாருங்கள் -24. சாரி, 8 4s are 32 -32. ஓகேவா? குறியை இங்கே மைனஸ் இருக்குது, குறியை மாற்றினா ப்ளஸ்ஸு, பெருக்குனா 12 +12. அடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸா, இதை அப்படியே பெருக்கும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. 6 4s are 24. அடுத்து இங்கே குறி, இங்கே எதுவுமே இல்லை, குறியை மாற்றினா -14. ஓகேவா? அடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைனஸா, இங்கே பெருக்குனா மைனஸ், இந்த பாருங்கள் 8 4, இங்கே குறி மைனஸ் இருக்குது, அப்போ -32. இங்கே மைனஸ் இருக்குது, குறியை மாற்றினா ப்ளஸ்ஸு. 6 2s are 12. அடுத்து இது ப்ளஸ்ஸு, ப்ராக்கெட்டை போட்டுக்கிறோம். அப்போ இங்கே 8 7, 8 7s are 56. அடுத்து இங்கே பாருங்கள் மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு, குறியை மாற்றினா மைனஸ், பெருக்கிட்டு குறியை மாற்றணும். அப்போ -6 6 are 36. ஓகேவா? இதுக்கு என்ன போடணும், நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ அட்ஜாயிண்ட் A ஈக்குவல் டு, இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம் பாருங்கள். என்ன பண்ணுவீங்க, இங்கே ப்ளஸ்ஸு, இது 5 +5. இங்கே பாருங்கள், இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது -10, பெரிய நம்பருடைய குறி மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு, கழித்து போட்டிங்கன்னா 10. அடுத்து இங்கே இது 24, இது ப்ளஸ்ஸு, பெரிய நம்பருடைய குறி ப்ளஸ்ஸு, அப்போ ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸு, குறி வெவ்வேறையாக இருக்கிறதுனால கழிக்கணும், கழிச்சா 10. அதே மாதிரி இங்கே வாங்க, இது மைனஸு, பெரிய நம்பருடைய குறி மைனஸ், அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு, குறி வெவ்வேறையாக இருக்கிறதுனால கழிக்கணும், கழிச்சிங்கன்னா 10. இங்கே ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு, இதுவும் ப்ளஸ், அப்போ ப்ளஸ்ஸு. இதை பாருங்கள், குறி வெவ்வேறையாக இருக்கிறதுனால கழிக்கிறோம், கழிச்சிங்கன்னா 20. அதே மாதிரி இங்கே பாருங்கள் மைனஸ், இங்கே மைனஸ், இது பெரிய நம்பருடைய குறி மைனஸு, வெளியில் ஒரு மைனஸ், அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு, கழித்து போட்டிங்கன்னா 20. அதே இங்கேயும் இதுவும் ப்ளஸ்ஸு, இதுவும் ப்ளஸ்ஸு, அப்போ ப்ளஸ்ஸு, குறி வெவ்வேறையாக இருக்கிறதுனால சப்ராக்ட் பண்ணணும், அப்போ சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 10. இங்கே வெளியில் மைனஸு, உள்ள பெரிய நம்பருடைய குறி மைனஸு, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு, கழித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு, 20. அதே மாதிரி இங்கே ப்ளஸ்ஸு, பெரிய நம்பருடைய சிம்பிள் ப்ளஸ்ஸு, அதனால் ப்ளஸ்ஸு. 56ல் 36 மைனஸ் கழித்து போட்டோம்னா நமக்கு 20. இதுக்கு என்ன பண்ணணும், ட்ரான்ஸ்போஸ் பண்ணணும். அப்போ ஸோ அட்ஜாயிண்ட் A ஈக்குவல் டு என்ன வரும், இது அப்படியே ட்ரான்ஸ்போஸ் பண்ணால் 5 10. ட்ரான்ஸ்போஸ் அப்படின்னா இந்த காலத்தை ரோவாக மாற்றணும். 10 10, அடுத்த ரெண்டாவது 10 20 20, அடுத்து மூணாவது 10 20 20.
ஓகேவா? இப்போ தேர்ஃபோர் இப்போ அடுத்தது இது நமக்கு அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. அப்போ ஏ என்ன நமக்கு? ஏ பார்த்திங்கன்னா 8 -6 2 அடுத்தது -6 7 -4 2 -4 3 இன்ட்டு நாம் கண்டுபிடிச்ச அட்ஜாயிண்ட் ஏ 5 10 10 10 20 20 10 20 20. இப்போ மல்டிபிள் பண்ணுறோம். உங்களுக்கு மல்டிபிள் பண்ண தெரியும். ரோ காலம், ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் அப்படியே மல்டிபிள் பண்ணால் 8 5s are 40 -60 +20. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம். அப்போ ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் இருக்கும்போது 80 மைனஸ் இதையும் மல்டிபிள் பண்ணால் 120, இதையும் மல்டிபிள் பண்ணால் +40. அடுத்து ஃபஸ்ட் ரோ தேர்டு காலம் இங்கே பாருங்கன்னா 80. அடுத்து 6ஐயும் இதையும் பெருக்கும்போது குறி -120 ப்ளஸ் 2ஐயும் 20யும் பெருக்குன்னா 40. அதே மாதிரி செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் பெருக்குன்னா -30 +70 -40. அதே மாதிரி இங்கே பெருக்குனிங்கன்னா -60 செகண்ட் ரோ ப்ளஸ் 140 -80. அதே செகண்ட் ரோ தேர்டு காலம் -60 ப்ளஸ் 140 -80. அதே தேர்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் 10 -40 ப்ளஸ் 30. தேர்ட் ரோ செகண்ட் காலம் 20 -80 ப்ளஸ் 60. தேர்ட் ரோ தேர்டு காலம் 20 -80 ப்ளஸ் 60. அப்போ ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், சிம்பிளிஃபை பண்ணால் 0 0 0 எல்லாமே 0 வந்துடும். அப்போ 0 அப்படிங்கிறது நமக்கே தெரியும். மாலஸ் ஆஃப் ஏ 0. அப்போ ஸோ இதை நம்ம என்னன்னு எழுதலாம்? இதை மாலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு I3 அதனால 1 0 0 0 1 0 0 0 1 அப்படின்னு எழுதலாம். இந்த 0 இது மாலஸ் ஆஃப் ஏ நமக்கு 0. அப்போ 0வால் இதெல்லாம் பெருக்கும் போதும் 0 தான். அப்போ மாலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு I3. சிமிலர்லி அடுத்தது அட்ஜாயிண்ட். இப்போ ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ போட்டோம். அதே மாதிரி அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு ஏ போட்டாலும் மாலஸ் ஆஃப் ஏ I3 தான் வரும். ஹென்ஸ் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ இதை கொஸ்டின் அப்படியே எழுதிக்க வேண்டியதா. ஹென்ஸ் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு I3. ஓகேவா? தேங்க்யூ.